حدثني عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال ليس أحد يحاسب يوم القيامة إلا هلك. فقلت يا رسول الله أليس قد قال الله تعالى فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا. اللهم فبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم إنني أنا ماضي خير من أراضي والطاعة. إنني أنا ماضي عاليا بأجل حساب. صل سلم على مدبيدا طاب بوضاني وعلى كل آل وصحبه وعلى من بفعلي. إنني أنا ماضح الطاعة خير من أرضينا والطاعة. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أستغفر الله من قول بلا عمل لقد ناسبت به نسلا لذي عقومي. أمرتك الخير لكن ما تأمرت به وما استقمت فما قولي لك استقيمي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ولا تزودت قبل الموت نافلة ولم أصلي سوى فرض ولم أصومي. ظلمت سنة من أحيا الظلام إلى أن اشتكت قدماه الضر من ورمي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله. الحمد لله رب العالمين على ما كان يلهمني. الحمد لله ثم الصلاة بمحمود الصلاة على محمد المصطفى من خيرة الله والآل والصحب ثم التابعين لهم في سنة المجتبى ذي سنة الله. إن ابتأت غارة الأرحام وابتعدت عنا فأسرع شيء غارة الله. يا غارة الله حث السير مسرعة في حل عقدتنا يا غارة الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. بسم الله الرحمن الرحيم. باب ما جاء في الرقاق وأن لا عيش إلا عيش الآخرة. حدثنا المكي ابن إبراهيم
أخبرنا عبد الله بن سعيد هو ابن أبي هند عن أبيه عن ابن عباس رضي الله عنهما وعنهم قال قال النبي صلى الله عليه وآله وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وآله وأصحابه صلاة ترضيك وترضيه وترضى بها عنا يا أرحم الراحمين اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام أبلغ لسيدنا محمد صلى الله عليه وسلم منا التحية والسلام السلام عليك أيها النبي சுவன பூஞ்சோலையின் ஒரு கிளைக்கு ஒப்பான இந்த புனிதமான மஜ்லிஸிலே குழுமியிருக்கும் கண்ணியம் நிறைந்த எனது உஸ்தாத்மார்களே, உலமா பெருமக்களே, ஹாஃபில்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, எனது அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த புனிதமான மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை ஒன்று கூட செய்வானாக. இந்த புனிதமான மஜ்லிஸின் பொருட்டால், இங்கே நாம் ஓதிய சஹீஹுல் புகாரி கிரந்தத்தின் ஹதீஸ்களின் பொருட்டால், நமது குருநாதர் ஷைഖுனா முஹம்மது இப்னு இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பொருட்டால், இந்த மஜ்லிஸின் கதாநாயகர் நமது பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், ஏனைய இறைநேச பெருமக்களின் பொருட்டால் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தேங்கியிருக்கும் ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. கடுமையான நோய்களிலே நாம் சிக்குண்டு விடாமல், உயிரை பறித்து விடக்கூடிய, உடலை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே நாம் சிக்குண்டு விடாமல் அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்தருள்வானாக. தன்னுடைய வழிபாட்டிலேயே நம்முடைய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்கி வைத்து சரீர சுகத்தையும் தந்து நிம்மதியான முறையிலே அதிகமான அமல்களை செய்யக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கும் நம் பெற்றோருக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய தினம் பிறை 26வது ஜுஸு முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தில் நிறைய செய்திகள் இருக்கிறது. எனவே நான் நேரடியாக என்னுடைய உரைக்குள் நுழைகிறேன். எனக்கு பிறகு கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் நமது மஜ்லிஸினுடைய கண்ணியத்திற்குரிய ஸ்தாபகர்களை பற்றியும், அதே போல நாம் இறுதி தினத்திலன்று ஓதக்கூடிய அந்த புனிதமான அபூர்வ துஆவை மக்கா சென்று பெற்று வந்து நமக்கு தந்த கல்வி மேதை, கல்வி கடல் அலாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் அல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியும் அவர்களின் வரலாற்று குறிப்புகளை தருவதற்கு இருப்பதால் நான் எனக்கு தரப்பட்ட நேரத்தில் எனது உரையை நிறைவு செய்ய வேண்டும். எனவே நான் நேரடியாக பாடத்திற்குள் வருகிறேன். சொல்லப்படக்கூடிய செய்திகளை முதலில் நானும் பிறகு நீங்களும் எடுத்து நடந்து நம்முடைய வாழ்வை சீராக்கி கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குருநாதர் குத்துபுல் அக்தாப் அல் கௌசுல் ஆதம் முஹீதீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் குறிப்பிடுவார்கள், இழு நஃப்ஸக அவ்வலன் சும்ம இழு நஃப்ஸ கைரிக, முதலில் உனக்கு நீ உபதேசம் செய், பிறகு மற்றவர்களுக்கு உபதேசம் செய் என்பார்கள். ஏனென்றால் நீயே கடலிலே தத்தளித்து கொண்டு இருக்கிறாய், மற்றவர்களை எப்படி உன்னால் கரை சேர்க்க முடியும்? நீயே குருடனாக இருக்கிறாய், மற்றவர்களுக்கு நீ எப்படி வழிகாட்ட முடியும்? எனவே முதலில் நீ உனக்கு உபதேசம் செய்து கொள், பிறகு மற்றவர்களுக்கு உபதேசம் செய் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த உரை முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனின் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரையாக அமைய வேண்டும் என்று நானும் துஆ செய்கிறேன். நீங்களும் துஆ செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஓதப்பட்ட பாடங்கள் 3. கிதாபுல் இஸ்திதான் என்ற பாடத்திலே நேற்று ஓதப்பட்ட ஹதீஸ்களை தொடர்ந்து இன்று சில ஹதீஸ்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இந்த பாடம் சபை ஒழுக்கங்களை நமக்கு போதிக்கிறது. சபையிலே இருவர் இருப்பார்களே, ஆனால் 3வது நபர் வந்தால் எப்படி வரணும்? 3 பேர் இருந்தால் ஒரு ஆளை விட்டுட்டு 2 பேராக பேசிட்டு இருக்கக்கூடாது. மஜ்லிஸில் வந்து அமரும் பொழுது எப்படி அமர வேண்டும்? இதே போன்ற சபை ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய பாடமாக இந்த இஸ்திதானுடைய பாடங்கள் இன்று அமைந்திருக்கிறது. 2வது பாடம் கிதாபு தஅவாத் என்ற பாடம், துஆக்கள் சம்பந்தமான பாடம் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்தில் நிறைய துஆக்களின் சிறப்புகளை பற்றி பேசப்படுகிறது. குறிப்பிட்டு ஒவ்வொரு துஆக்களையும் சொல்லி இந்த துஆக்களால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி பேசப்படுகிறது. அதே போல
தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, அல்லாஹு அக்பர் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதன் சிறப்புகள், இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுவதனுடைய சிறப்பு, அதிலும் குறிப்பாக சய்யிதுல் இஸ்திக்ஃபாராக இருக்கக்கூடிய அந்த துஆவை குறித்த செய்திகள், இவைகள் எல்லாம் இன்றைய பாடத்திலே நிறைய ஓதப்பட்டிருக்கிறது. என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதனுடைய சிறப்புகள், இவைகள் எல்லாம் இன்றைய பாடத்தில் ஓதப்பட்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ்விடத்திலே கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவது சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள். ரசூலுல்லாஹ் நிறைய இஸ்திஆதா என்று சொல்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, நம்ம ஓதுறமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹதில் பலா. அந்த அஊது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்களை குறித்த நிறைய ஹதீஸ்களையும் இன்றைய பாடம் சொல்லித் தருகிறது. இது இரண்டாவது பாடம். மூன்றாவது பாடம் கிதாபுர் ரிகாக் என்று சொல்லக்கூடிய பாடம். நான் நேரத்தின் அருமையை கருதி இந்த பாடத்திற்குள் தான் இன்று நுழைய இருக்கிறேன். கிதாபுர் ரிகாக் என்ற பாடம். ரிகாக் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது பெருமக்கள் கற்றுத் தருவார்கள். இமாமுனா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள், இந்த ரிகாக் என்ற வார்த்தை ரிக்கத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ரிக்கத் என்றால் மென்மையானது, இலேசானது என்று பொருள். ரிக்கத் என்றால் இலேசானது, மென்மையானது என்று பொருள். இந்த பாடத்திற்கு கீழ் வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸ்களும் நம்முடைய இதயத்தை மென்மையாக்கக்கூடியது, நம்முடைய இதயத்தை இலேசாக்கக்கூடியது என்பதனால் இந்த பாடத்திற்கு கிதாபுர் ரிகாக் என்றே பெயரிட்டிருக்கிறார்கள். இதிலே பலவிதமான செய்திகள், பல தலைப்புகளுக்குள் வர வேண்டிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த பாடத்திற்குள் இருக்கிறது. நாம் நம்முடைய நேரங்களை செலவழிப்பதை பற்றி, அமல் செய்வதை பற்றி, சொர்க்கம், நரகம், மரணம், மறுமை, இதே போன்ற செய்திகள், நீயத் எப்படி இருக்க வேண்டும் என்பது, இதே போன்ற விசாலமான பல தலைப்புகளை உள்ளடக்கிய செய்திகள் இன்றைய பாடத்திலே, இந்த கிதாபுர் ரிகாக் என்ற பாடத்திலே ஓதப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தை பெருமக்கள் பல கிரந்தங்களிலே இந்த பாடத்தை வைத்திருக்கிறார்கள். புகாரியிலே கிதாபுர் ரிகாக் இருக்கிறது, முஸ்லிமிலே கிதாபு ஸுஹ்தி வர் ரிகாக் என்று அந்த பாடம் இருக்கிறது, மிஷ்காத்திலே கிதாபுர் ரிகாக் என்ற பாடம் இருக்கிறது. இந்த பாடங்களுக்கு கீழெல்லாம் இந்த நம்முடைய இதயத்தை மென்மையாக்கக்கூடிய ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள். அந்த ஹதீஸ்களில் ஒவ்வொன்றும் நம்முடைய உள்ளத்தை தைக்கக்கூடிய ஹதீஸ்களாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஹதீஸும் ஆழமான சிந்தனைகளை நம்முடைய மனதிலே ஊட்டக்கூடிய ஹதீஸ்களாக இருக்கும் என்பதால் தான் இந்த பாடத்திற்கு கிதாபுர் ரிகாக் என்றே பெயரிட்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, உள்ளம் என்பது என்றும் மென்மையாக இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் உள்ளங்களை குறித்து சொல்லும் பொழுது சில உள்ளங்களை குறித்து சொல்வான், சும்மா கசத் குலூபுக்கும், உங்களுடைய இதயம் என்பது அது கடினமாகிவிட்டது என்கிறான். சிலருடைய உள்ளத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளம் கடினமாகிவிட்டது. சும்மா கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரா, பாறையை போல, கல்லை போல கடினமாகிவிட்டது என்று சிலருடைய உள்ளங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். இது நல்ல உள்ளம் அல்ல. சிலருடைய உள்ளங்களை குறித்து சொல்லும் பொழுது சும்ம தலீனு குலூபுஹும், அவர்களுடைய இதயம் மென்மையாகிவிட்டது என்று குறிப்பிடுகிறான். இந்த உள்ளத்தை தான் நல்லவர்களின் உள்ளமாக நாம் பார்க்க முடியும். சும்ம தலீனு குலூபுஹும் வஜுலூதுஹும் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ரின் பக்கம் அவர்களுடைய உள்ளமும் அவர்களுடைய தோட்களும் மென்மையாகிவிட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட மென்மையான உள்ளத்தை நமக்கு எல்லாம் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை மென்மையாக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான் இந்த கிதாபுர் ரிகாக் என்ற பாடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. நான் பாடத்திற்குள் நுழையும் பொழுது இந்த கிதாபுர் ரிகாக்கிற்குள் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை முதலில் நினைவுபடுத்தி உள்ளே செல்கிறேன். பாபுல் புகாஇ மின் ஹஷ்யத்தில்லாஹ், இந்த பாடத்தில் இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவதை குறித்த ஹதீஸ்கள் இந்த பாடத்தில் ஓதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய கண்களிலே கண்ணீர் ஒவ்வொரு துளிகளும் அல்லாஹ்வினுடைய அச்சத்திலே, அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. எனவே தான் பெருமக்கள் அல்லாஹ்விடத்திலே தனிமையில் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனிமையிலே அழக்கூடியவர்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், சஹாபாக்களின் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அழுவார்கள், தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள், தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். அவர்கள் இதயத்திலிருந்து திருகை அரைப்பதைப் போல சப்தம் கேட்கும் அளவிற்கு ரசூலுல்லாஹ் அழுவார்கள். எல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய செய்தி. இன்றைய பாடத்தில் வருகிறது அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவது. அந்த பாடத்திலே நாம் எல்லாம் அறிந்த ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி, மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
நிழலே இல்லாத நேரத்தில் 7 மக்களுக்கு நிழல் அளிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒருவர் யார்? ரஜுலுன் ذكرல்லாஹ ஃபஃபாதத் ஐனாஹு. ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வை நினைப்பார், அதனால் அவருடைய கண்கள் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சில ரிவாயத்துகளிலே ذكرல்லாஹ ஹாலியன் என்று வருகிறது. தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை நினைப்பார். தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அவர் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருப்பார். இவருக்கு மறுமையில் அல்லாஹ் நிழல் அளிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று ஓதப்பட்ட பாடத்தில் அந்த ஹாலியன் என்ற தனிமை என்ற வார்த்தை வரவில்லை. பொதுவாகவே அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடியவர் என்ற செய்தி இன்றைய பாடத்தில் வந்திருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த ஹதீஸ்களை கேட்கும் பொழுது நம்முடைய கண்கள் கண்ணீரை சிந்த வேண்டும். அந்த கண்ணீர் நாளை மறுமையில் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். ஐநானி லன் தமஸ்ஸஹுமன் நார் என்று சில ஹதீஸ்கள் சில கிரந்தங்களில் பதிவு செய்யப்படும். 2 கண்களை நரகம் தீண்டாது என்று. அதிலே ஒரு கண் எதுவென்றால் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கண்ணீர் சிந்திய கண்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய கண்களை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான பெருமக்களே, இந்த கிதாபுர் ரிகாக் என்ற பாடத்திற்குள் நாம் நுழையும் பொழுது இதிலே முதலாவதாக இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸை நிஅமதானி, 2 நிஅமத்துகள் இருக்கின்றன. 2 நிஅமத்துகள், அல்லாஹ்வினுடைய உபகாரங்கள் இருக்கின்றன. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், பெரும்பாலான மனிதர்கள் அந்த 2 நிஅமத்துகளின் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து அதிலே நஷ்டவாளர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது அந்த நிஅமத்தை ஒரு பெரிய நிஅமத்தாக பெரும்பாலான மக்கள் கருதுவதில்லை. அந்த நியாமத்தை ஒரு பெரிய நியாமத்தாக மக்கள் கருதாமல் அதை அலட்சியமாக இருந்து விடுகிறார்கள், அதிலே நஷ்டமடைந்து விடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 2 நியாமத் எதுவென்று சொன்னால், ஒன்று அஸ்ஸிஹத், உடல் ஆரோக்கியம் என்றார்கள். இன்னொன்று அல் ஃபராக், ஓய்வு நேரம் என்று சொன்னார்கள். நாம் நம்மை சுய பரிசோதனை செய்தால் தெரியும், உடலிலே நோய் ஏற்பட்டு விட்டால் நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நாம் இத்தனை காலங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நினைத்து பார்த்தோம். பல காலங்கள் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், உடலிலே சக்தியை தந்திருக்கிறான், உடலை இயங்க செய்து கொண்டிருக்கிறான், உறுப்புகளுக்கு ஆற்றலை தந்திருக்கிறான், கண் பார்த்து கொண்டிருக்கிறது, காது கேட்டுக்கொண்டு இருக்கிறது, உடல்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அதை பற்றி சிந்திக்காமல் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நேரத்தில் அந்த கையிலே ஒரு வலி ஏற்பட்டு விட்டால், காலிலே ஒரு எலும்பு பிசகி விட்டது என்று சொன்னால், கால் பிசவிட்டு கை வலிச்சிட்டு என்னால் வேலை செய்ய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நாம் இத்தனை காலங்களாக எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்பதை குறித்து சிந்தித்து இருக்கிறோமா? என்பதை குறித்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அதைக்கு நினைத்து அல்லாஹ்விற்கு இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வை நாம் அதிகம் நன்றி செலுத்தி அவனை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று பார்த்தால், ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நானும் சேர்த்துதான் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிஹத்தை பற்றி மனுஷன் பெருசாக நினைக்கிறது இல்லை. ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு, நிஅமத், மிக முக்கியமான நிஅமத் ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லை என்றால் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்வதை போல, நீ தண்ணீரின் அருமை தாகித்தவனுக்கு தெரியும் என்று சொல்வதை போல, நோயுற்ற பின்னால் ஆரோக்கியத்தின் அருமை தெரிவது அது புத்திசாலித்தனம் அல்ல, ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது தெரிய வேண்டும். இன்று நாம் நினைக்க வேண்டும், கண் இருக்கிறது, கண்ணிற்கு யார் பார்வையை தந்தது? அல்லாஹ். அல்லாஹ் தான் பார்வையை தந்தான், தந்து கொண்டே இருக்கிறான். இன்றும் இந்த நொடி பொழுதும் நான் பார்க்கிறேன் என்றால், நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், இந்த பார்வையை தந்தது அல்லாஹ், இப்பொழுதும் தந்து கொண்டு இருப்பது அல்லாஹ். அவன் நிறுத்திவிட்டால் பார்வை சென்றுவிடும். அல்லாஹ் நிறுத்திட்டா முடிஞ்சு போச்சு, ஒரு நொடி பொழுது தேவையில்லை. காது கேட்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் கேட்கும் சக்தியை தந்து கொண்டே இருக்கிறான், அவன் நிறுத்திவிட்டால் கேட்கும் தன்மை நின்றுவிடும். அப்படியானால் இந்த நொடி பொழுது வரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, இந்த நொடி பொழுது வரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு சக்தியை தந்திருக்கிறானே, ஆற்றலை தந்திருக்கிறானே, உடலை இயங்க செய்து கொண்டிருக்கிறானே என்று நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்தித்து அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிஹத்தை பற்றி மனுஷன் பெருசாக நினைக்கிறது இல்லைன்றாங்க. ஆரோக்கியத்தை பற்றி மனுஷன் பெருசாக நினைக்கிறது இல்லை. மூச்சு விடுகிறோம்,
கொஞ்சம் மூச்சை நினைத்து பார்ப்போமே. ஒவ்வொரு நேரத்திலும் நாம் மூச்சு விட்டு கொண்டே இருக்கிறோம். அது குறித்து நாம் சிந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சில நோய்கள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று ஆக்சிஜனை மாட்டும்போது நமக்கு தோணுது. சிலருக்கு ஆக்சிஜன் மாட்டப்படுகிறது, அதை தாண்டி வெண்டிலேட்டர் என்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கடுமையான நிலைகளை விட்டு எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு நேரம் ஆக்சிஜன் போடுவதற்கு பல லட்சங்கள் ரூபாயை வாங்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் உண்டு. ஆனால் இத்தனை காலங்கள் இலவசமாக அல்லாஹ் நமக்கு மூச்சை தந்து கொண்டிருந்தானே. சில பெருமக்கள் இப்படியும் சொல்வார்கள், நாம் மூச்சு விடுகிறோம் அல்லவா, ஒவ்வொரு மூச்சிற்கும் நீங்கள் அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது என்பார்கள். ஏன்? ஒரு மூச்சு என்பது உள்ளே செல்கிறது, மீண்டும் வெளியே வருகிறது. மூச்சை உள்ளுக்கு எடுக்கிறோம், திருப்பி வெளியே விடுறோம். ஒவ்வொரு மூச்சுக்கும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் சரி, உள்ளே போனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, வெளியே வர்றதுக்கு என்ன ஆச்சு? ஒரு மூச்சிலே 2 வேலைகள் நடைபெறுகிறது. எனவே மூச்சுக்கு மூச்சு நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் கூட உங்களால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது என்று சொல்லும் பெருமக்களும் உண்டு. எனவே நாம் இப்படி ஒவ்வொரு நிலையையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான நோய்கள் இன்றைய காலத்திலே பார்க்கிறோம். ஆஸ்பத்திரிகள் நிறைந்து வழிகின்றன. ஆஸ்பத்திரிகளும் அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆஸ்பத்திரிகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுடைய எண்ணிக்கைகளும் அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கிறது. நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது நமக்கு வெறும் பார்வையாக இருக்கக்கூடாது, பாடமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆ ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவு செய்யும். ஒருவர் கஷ்டத்தில் இருப்பதை பார்க்கும் பொழுது நாம் நமக்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி வ ஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி, உனக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தந்திருக்கிறானே. ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கிறாரு, நோயில் இருக்கிறாரு, பார்க்கும்பொழுது அவருக்கு விளங்கக்கூடாது, நமக்குள்ள சொல்லிக்கொள்ளணும், உனக்கு அல்லாஹ் இந்த சோதனையை தந்திருக்கிறானே, ஆனால் அந்த சோதனை விட்டும் என்னை ஆஃபியத்தாக ஆக்கி வைத்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். இந்த நோய் அவருக்கு இருக்கிறதே, எனக்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இப்படி சிந்திக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி, உன்னை சோதித்த இந்த சோதனையிலிருந்து எனக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். தான் படைத்த பல படைப்புகளை விட என்னை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, சிஹத் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியம் அது மிகப்பெரிய பாக்கியம். இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சென்ற பிறகு நம்மால் பயன்படுத்த முடியாது. சையதுனா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஜனாசாவை அடக்கக்கூடிய இடத்துல நிற்பார்கள். ஒரு உதாரணத்திற்காக நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்வேன். ஜனாசாவை அடக்கக்கூடிய இடத்துல நிற்பாங்க. ஜனாசாவை கபூரில் வைக்கப்படுது. பக்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து கேட்பாங்க, இந்த மனிதர் கபூரில் வைக்கப்பட்டு விட்டார், மீண்டும் வாழ்வதற்கு இவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் என்ன செய்வார் என்று கேட்பார்கள். நடக்க போறது இல்லை, கபூரில் வச்சாச்சு, மீண்டும் வாழ்வதற்கு இவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் என்ன செய்வார்? ரொம்ப நல்ல முறையில் நடப்பார். ஏன்னா மரணத்தை பார்த்துட்டார், அவர் மரணத்தை பார்த்து விட்டார், அதன் நிலைகளை பார்த்து விட்டார். எனவே மீண்டும் வாழ அனுமதி கொடுத்தால் அதிகமான நல்லமல்களை அவர் செய்வார் என்று பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லும் பொழுது, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள். இமாமுனா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. நாம் ஜனாசாவை வைக்கிறோம் என்றால் நாம் தோண்ட வேண்டும். இந்த இடத்துல உள்ளுக்கு நாமும் இருந்திருக்கலாம். அல்லாஹ் நம்மை இந்த நேரத்தில் நம்முடைய அஜலை வைத்திருந்தால் இந்த இடத்தில் இப்பொழுது நாம் இருந்திருப்போம். அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்று சிந்திக்க வேண்டும். அதே போல்தான் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கும் பொழுதும் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அல்லாஹ் நமக்கு அந்த விஷயத்தில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதிலே நாம் எப்படி அமல்களை செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தண்ணீர் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நியாமத். இன்றைய காலத்திலே பார்க்கிறோம், சில நோய்கள் ஏற்பட்டு விட்டால் தண்ணீர் குடிப்பதற்கு அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு அளவை நிர்ணயிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். ஏன்? தண்ணீரை நீங்கள் அதிகமாக குடித்தால் அது வெளியாகுவதற்கு, அல்லாஹ் அக்பர், டயாலிசிஸ் என்று செய்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை வெளியாக்குவதற்கு ஒரு வேலை. நாம் என்றாவது சிந்தித்தோமா? இத்தனை காலங்கள் நம் உடலிலிருந்து கழிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது, அது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் என்று சிந்தித்தோமா? மற்றதை சிந்திக்கணும், உடல்ல ஒவ்வொரு உறுப்பையும் சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுடைய உடலை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அதிலே உங்களுக்கு எத்தனை அத்தாட்சிகளை வைத்திருக்கிறேன். சாப்பாடு வாயில போட்டு முழுங்குற வரைக்கும் தான் நம்ம வேலை, உள்ளுக்குள்ள போன பிறகு எத்தனை ப்ராசஸ்.
வயிற்றுல நம்ம எத்தனை உறுப்புகள் சொல்லுவோம், கல்லீரல்ங்கிறோம், மண்ணீரல்ங்கிறோம், குடலுங்கிறோம், இறைப்பைங்கிறோம். ஒவ்வொன்றும் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நம்முடைய உணவை எடுக்கிறது, அதை பிரிக்கிறது, அதில் சத்தை உடலுக்கு அனுப்புகிறது, கழிவை தனியாக இருக்கிறது, அந்த கழிவிலே நீராகாரத்தை தனியாக பிரிக்கிறது, அதிலே கட்டியாக இருப்பதை அதை தனியாக பிரிக்கிறது, அதை வெளியாக்குகிறது, இதை வெளியாக்குகிறது. இத்தனை வேலைகளையும் இந்த உடல் செய்கிறது என்றால் இதையெல்லாம் இயக்குவது யார்? இதை குறித்து நாம் என்றாவது சிந்தித்து பார்த்தோமா? உடலிலிருந்து கழிவு வெளியாகவில்லை என்றால் சற்று நினைத்து பார்ப்போமே. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு உடலிலிருந்து மலமும் ஜலமும் வெளியாகவில்லை என்று சொன்னால் அவரின் நிலை என்ன? அவருடைய நிலை என்ன? டக்குன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம், டியூபை மாட்டி வெளியே எடுத்து மூச்சு திணறல் ஏற்படுகிறது. என்ன? உடல்லேருந்து நீர் வெளியாக இல்லை. என்ன செய்யணும்? டியூபை மாற்றி நீரை எடுங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட நோய்களை பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும், இத்தனை காலங்கள் நம் உடலிலிருந்து நீர் தனியாக வெளியாகி கொண்டிருக்கிறதே, யார் செய்வது? எனவே தான் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலே சொல்வார்கள், அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னஹு கான அபுதன் ஷகூரா என்று சொன்னான். ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமாக புகழ்வான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது அவர் நன்றியுள்ள அடியானாக இருந்தார் என்று சொல்கிறான். இதனுடைய விளக்கத்திலே தஃப்சீருல் குர்துபியிலே பதிவு செய்வார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வளமை இருந்தது. உணவை சாப்பிட்டதும் ஒரு துஆ செய்வாங்க. நான் அதற்குள் சென்றால் நேரமாகிவிடும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வலவ் ஷாஅ லா ஜாஅனி. எனக்கு உணவளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவன் நாடி இருந்தால் என்னை பசியாக ஆக்கியிருப்பான். எனக்கு நீர் போட்டிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவன் நாடி இருந்தால் என்னை தாகமாக ஆக்கியிருப்பான். ஒவ்வொன்றுக்கும் துஆ இருக்குது. எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், நாடி இருந்தால் என்னை நிர்வாணமாக ஆக்கியிருப்பான். எனக்கு செருப்பை அணிவித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், நாடி இருந்தால் செருப்பின்றி என்னை நடக்க செய்திருப்பான். அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்வாங்க. கழிவறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்ரஜ அன்னியல் அதா, என் உடலிலிருந்து வேதனை தரக்கூடிய கழிவுகளை வெளியாக்கி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். வலவ் ஷாஅ லஹபஸஹு ஃபிய்ய, அவன் நாடி இருந்தால் அந்த கழிவுகளை என் உடலிலேயே தேக்கி வைத்திருப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்களாம், அல்லாஹ் நாடி இருந்தால் கழிவை உடலிலே தேக்கி வைத்தால் என்ன ஆகும்? ஆனால் ஆரோக்கியமான முறையிலே அந்த கழிவுகளை என் உடலிலிருந்து வெளியாக்கினானே, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்பார்கள் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் நாம் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? இன்றைய உரை என்பது நம்முடைய இதயத்தில் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் என்பது அல்லாஹ்வினுடைய சிந்தனை. நம்முடைய உடலின் இயக்கங்களை நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்திலே எல்லாவற்றையும் குர்ஆனை பிரட்டினால் தெரியும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். இன்ன ஃபீ ذلك லஆயாத், அதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம். இந்த உலகத்தினுடைய பிரமாண்டமான உலகம், அதனுடைய பல காட்சிகள், வானம் பூமி, இதிலும் உங்களுக்கு அத்தாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன். இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்குது. வ ஃபீ அன்ஃபுஸிஹிம், அவர்களின் உடல் உறுப்புகளிலும் அவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. சிந்தியுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. சிந்தியுங்கள் என்கிறான், குர்ஆன் முழுக்க பேசுகிறான். ஆனால் நாமோ அந்த ஆரோக்கியத்தை மறந்து கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி, ரெண்டு நிஅமத்துகள், மக்கள் அதிலே அலட்சியமாக இருந்து நஷ்டவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். அதிலே ஒன்று அஸ்ஸிஹத், ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவற்றை சிந்தித்து அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி செலுத்தக்கூடிய நாவுகளை நமக்கு தருவானாக, சிந்தித்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஏனென்றால் ஷைத்தானை பொறுத்தவரை நன்றி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடிய தன்மையை விட்டு நம்மை வெளியாக்க முனைவான். ஷைத்தான் அல்லாஹ்ட்டே அப்படிதான் பேசினான். சும்ம லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். அந்த மக்களுக்கு நான் முன்னாடி போவேன், பின்னாடி போவேன், வலதுபுறம் போவேன், இடதுபுறம் போவேன், போய் அவர்களை வழி கெடுப்பேன் என்று சொல்லும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் பெரும்பாலான மக்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்றான். வணக்கசாலிகளாக கூட இந்த இடத்துல சொல்லல ஷைத்தான். அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொன்னான் ஷைத்தான். எனவே நாம் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஷுக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை நாம் உணர வேண்டும், நாம் சிந்திக்கணும். எந்த நிலைகளை பார்க்கும் பொழுதும் நம்முடைய சிந்தனை என்பது அது அல்லாஹ்வோடு இணைத்து விட வேண்டும். உடலிலே ஒவ்வொரு நிலைகள் மாற்றம் ஏற்படுகிறதா, உணவு உண்கிறோமா, எது செய்தாலும் சரி அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய சிந்தனை திரும்ப வேண்டும். இதை செய்தது நான் அல்ல, செய்ய வைத்த ரப்புக்கே எல்லா புகழும். இப்படிப்பட்ட சிந்தனையை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருள் புரிவானாக. அப்படி ஷுக்ர் செய்தால் பெருமக்கள் கற்றுத்தருவார்கள், அஷ்ஷுக்ரு
அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய இந்த தன்மை உங்களுக்கு வந்து விட்டது என்றால் அந்த ஷுக்ர் என்பது ஷைதுன் லில் மஃகூதி, உங்களிடத்தில் இல்லாத நியாமத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து தந்துடுவான் ஷுக்ரின் பொருட்டால. அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஷுக்ர் செய்தால் அந்த ஷுக்ர் இல்லாத நியாமத்துகளை தேடி வந்து உங்களிடத்திலே தரும். வகைதுன் லில் மௌஜூதி, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய நியாமத் அது உங்களை விட்டும் சென்று விடாமல் அது தடுக்கும், பாதுகாத்து வைத்திருக்கும். இருக்கும் நியாமத்தை கட்டி போடுவதும் இல்லாத நியாமத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றலும் ஷுக்ரிற்கு இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் ஷுக்ர் செய்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. எனவே நாம் உணர்ந்து அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், உணர்ந்து அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அந்த உணர்வு வருவதற்கு அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு நியாமத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய நியாமத்தை நாம் அல்லாஹ்வுக்கு சிந்தித்து பார்த்து கொண்டே இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று ஓதப்பட்ட கிதாபு தாவாத் துஆக்களுடைய பாடம் சொன்னேன் இல்லையா, அதிலே வருகிறது சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி. இதை நம்ம வளமையாக ஓத வேண்டிய ஒரு அற்புதமான துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் காலையில் யகீனோடு இந்த துஆவை ஓதுவாரோ மாலைக்குள் மௌத்தாகி விட்டால் தஹலல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைவான். மாலையில் அல்லாஹ் யகீனோடு இந்த துஆவை ஓதினால் காலைக்குள் மௌத்தாகி விட்டால் சுவர்க்கம் செல்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்ம காலையிலையும் மகரிபிலையும் அந்த நேரம் வந்தவுடன் முதலாவதாக இதை ஓதிரணும். அப்படி ஓதிட்டா அன்றைக்கு ஃபுல்லாக நமக்கு தைரியம் தான், இன்ஷா அல்லாஹ் நம்ம மௌத்தானா சுவர்க்கம் போயிடலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு சய்யிதுல் இஸ்திக்ஃபாருக்கு இருக்கிறது. எனவே யகீனோடு ஓத வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆவிலே சொல்வார்கள், அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி. அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நிறைய நியாமத்தை தந்தாய், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த நியாமத்தை வைத்து நானும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன், மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நியாமத்தை சிந்தித்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதும் அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நம்மை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதும் அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த நிலையை நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அடுத்து இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஃபராக், ஓய்வு நேரம் என்றார்கள். மனிதன் மறந்த இரண்டு நியாமத்து இருக்குதுல்ல, ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு நேரம். ஓய்வு நேரம்லாம் நம்ம பெருசாக நினைக்கிறதே இல்லை. உலகத்தினுடைய வேலைகளை செய்கிறோம், முடிஞ்சதும் ஒரு ஓய்வு நேரம் கொஞ்சம் நேரம் கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் நேரம் எனக்கு ரிலாக்ஸ் கிடைச்சிக்குது, டைம் பாஸ் பண்ணுறேங்கிறோம். இல்லை பெருமக்களே, ஓய்வு நேரத்தை மனிதன் பயன்படுத்த தவறிவிடுகிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே நாம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு மத்தியிலே ஓய்வு நேரம் நமக்கு அமையும் பொழுது அந்த நேரத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், ஹாக்கிமிலே பதிவாகி இருக்கும் ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 நிலை ஏற்படுவதற்கு முன்னால் 5 நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக, முதுமை வந்துவிட்டால் உன்னால் அமல் செய்ய முடியாது, வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். முதுமை வந்துட்டு தொழுகணும்னு நினைக்கிறாங்க, தலையை தரையில் வைத்து சுஜூத் செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள், முடியவில்லை, முடியாது. அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்தி அமல் செய்து கொள். உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியமான ஒரு நிலை உனக்கு இருந்ததே, அந்த நிலையை நீ பயன்படுத்திக் கொள். நோய் வந்த பிறகு அமல் செய்ய முடியல, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஒரு நேரம் வரும், உன்னிடத்திலே பணம் இல்லாத நிலை ஏற்படலாம், உன்னிடத்திலே வறுமை ஏற்பட்டு விடலாம். அந்த நேரத்தில் என்னிடத்திலே பணம் இருந்தால் நான் அதற்கு செலவழிப்பேனே, இதற்கு செலவழிப்பேனே, நன்மையான காரியங்களை செய்வேனே. சிந்திக்காதே, இப்பொழுது உன்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா? இயலாமை, வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள், நன்மையை பெற்றுக்கொள்ளும் விஷயத்தில். வேலை பலு வந்துடும், உலகத்தினுடைய வேலைகள் ஏற்பட்டு விடலாம், பல பணிகள் ஏற்பட்டு விடலாம். எனக்கு நேரமே இல்லையே, குர்ஆன் ஓத நேரம் இல்லையே, தொழ நேரம் இல்லையே, இபாதத் செய்ய நேரம் இல்லையே என்பதல்ல. நேரம் கிடைக்கும் பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? எனவே உனக்கு வேலை பலுக்கள் ஏற்படும் முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள். ஒரு நேரம் வரும், நீ மௌத்தாகி விடுவாய், அதற்கு பின்னால் எந்த சிந்தனையும் வேலைக்காகாது. எனவே ஹயாத்தை பயன்படுத்திக் கொள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாக்கிமுடைய பதிவாகிக்கக்கூடிய ஹதீஸ் இது. எனவே கண்ணியமான பெருமக்களே, இந்த ஓய்வு நேரம் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டிய நேரம்.
இந்த ஓய்வு நேரம் நம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு அதிலே அமல் செய்ய வேண்டிய நேரம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் செய்துனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்ன செய்தி இன்றைய பாடத்தில் பதிவு செய்யப்படும். இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், மனிதா உனக்கு மாலை நேரம் அடைந்து விட்டால் நாளை காலை வரும் எதிர்பார்க்காதே. மாலை நேரம் வந்து விட்டதா, அமல் செய்ய வேண்டுமா? இல்லை நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், நாளை மறுநாள் பார்த்துக்கிடுவோம். இல்லை, மாலை வந்து விட்டால் அடுத்த காலையை நீ எதிர்பார்க்காதே. வைதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, காலை நேரத்தை நீ அடைந்து விட்டால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே, உனக்கு மௌத் வந்து விடலாம். ஃபஹுஸ் மின் ஸிஹ்ஹதிக லிமரதிக, உன்னுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே நோய்க்கான அந்த நேரத்திற்கான அமலையும் சேர்த்து தேடிக்கொள். நோயான நேரத்திற்காக ஆரோக்கியத்திலேயே தேடிக்கொள். ஒமின் ஹயாத்திக லிமௌத்திக, மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக ஹயாத்திலேயே நீ எடுத்துக்கொள் என்று சொல்வார்கள். செய்துனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற செய்தி இன்றைய பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. வஃபாத்தாவித்தா ஜனாசா அறிவிப்பில் நம்ம என்ன சொல்றோம்? தாருல் ஃபனாவில் இருந்து தாருல் பகாரவில் சேர்ந்து விட்டார்கள் என்றால் என்ன பொருள்? அழியும் உலகிலிருந்து அழியா உலகிற்கு சென்று விட்டார்கள். அழியும் உலகிலிருந்து அழியா உலகிற்கு சென்று விட்டார்கள் என்றால் இந்த அழியக்கூடிய உலகிற்காக நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த அழியாத உலகிற்கு நாம் செய்து வைத்திருக்கும் தயாரிப்பு தான் என்ன? இதுதான் இந்த பாடம் போதிக்கக்கூடிய செய்தி. அந்த அழியாத உலகிற்காக நாம் செய்திருக்கும் தயாரிப்பு என்ன? சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்ன செய்தி இன்றைய பாடத்தில் பதிவு செய்யப்படும். இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா, இந்த உலகம் உங்களை விட்டும் தூரமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படிதானே? உலகம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் நம்மை தாண்டி செல்லும் பொழுது அது நம்மை விட்டும் தூரமாக சென்று கொண்டிருக்கிறது. மறுமை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா, உலகம் உங்களை விட்டும் புறமுதுகை காட்டி சென்று கொண்டே இருக்கிறது. மறுமை உங்களை பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒலிக்குள்ளி வாஹிதின் மின்ஹுமா பனூன், உலகத்திற்கான மக்கள் இருக்கிறாங்க, மறுமைக்கான மக்களும் இருக்கிறார்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরাতি வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள், உலகத்தின் பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மறுமைக்காக பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உலகத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிவிடாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல், இந்த உலகம் அதிலே உங்கள் அமல் செய்யக்கூடிய நேரம், விசாரணை கிடையாது. ஆனால் மறுமைக்கு சென்று விட்டால் செய்த அமலுக்கான விசாரணை செய்யப்படக்கூடிய நேரம், அமல் செய்ய வாய்ப்பு தரப்படாது, அமல் செய்ய வாய்ப்பு கிடையாது. எனவே உலகத்தை நீங்கள் பயன்படுத்தி மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. இதற்கு விளக்கத்திலே சில பெருமக்கள் இப்படி சொல்வார்கள். அத்துன்யா முத்பிரா வல் ஆখিরাத்து முக்பிலா, உலகம் நம்மை விட்டு விரண்டோடி சென்று கொண்டிருக்கிறது, மறுமை நம்ம பக்கம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் விரண்டோடி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் பக்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறான், தன்னை நோக்கி வந்திருக்கக்கூடிய மறுமையை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கிறான். உலகம் விரண்டோடி போயிட்டு இருக்குது, மனுஷன் அது பக்கமாவே பின்னாடி போயிட்டு. ஒரு பஸ் நம்மளை தாண்டி போயிட்டு இருக்குது, அதை தேடியே மனுஷன் போயிட்டு இருக்கிறான், பின்னாடி நம்மளை பக்கம் வரக்கூடிய பஸ்ஸை விட்டுடுறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், பஸ் தாண்டி போற பஸ்ஸையே தேட முடியும், நம்மை நோக்கி வரக்கூடிய வண்டியில் தானே ஏற முடியும். மனிதன் விரண்டோடி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் பக்கம் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான், தன்னை நோக்கி வந்திருக்கக்கூடிய மறுமையை விட்டும் விரண்டோடி சென்று கொண்டிருக்கிறான் என்பார்கள் பெருமக்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். மறுமைக்கான அமல்களை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விற்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்விற்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும், உலகத்திற்காக அல்ல. நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய எந்த காரியங்களானாலும் அது உலகத்திற்காக இருக்கக்கூடாது. இதோ நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய நியத் என்பது இதன் மூலம் மக்கள் படிப்பினை பெற வேண்டும், அமல்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நான் பாக்கியம் பெற வேண்டும். நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனைகள் என்பது அந்த நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ரப்போடு ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, இன்றைய பாடம் போதிக்கக்கூடிய பாடம் பாபு ரியாஇ வஸ்ஸும்ஆ என்ற பாடம் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. பாபு ரியாஇ வஸ்ஸும்ஆ, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமல் செய்வது, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக, அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை இன்றைய பாடம் போதிக்கிறது. மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி. நேரம் நிறைவு பெறுகிறது, நான் என்னுடைய உரையின் நிறைவுக்கு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி.
பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக அமல் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். சம்மா அல்லாஹு பிஹி, அல்லாஹ்வுடைய ஹிக்மத் நுட்பமானது. அல்லாஹ்வுடைய ஹிக்மத் நுட்பமானது. நீ என்ன நினைக்கிறாய்? பிறர் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்கிறாயா? அது எதா இருந்தாலும் சரி, பயான் பண்ணுறோம், பிறர் புகழணும்னு பயான் செய்தால் அல்லாஹ்விடத்திலே அதற்கு நன்மை இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில நேரத்தில் கடுமையாக அழுவாங்களாம். அவன் நல்ல உபதேசம் செய்யக்கூடிய பெரியார் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுவாங்களாம். கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள் மாலிக் இப்னு தீனார் அவர்களே? நான் உங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன், உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உரையை நீங்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அதை நினைத்து என்னுடைய மன்னம் சந்தோஷப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பானே, எதற்காக நீ இந்த உரையை செய்தாய்? உன்னுடைய நோக்கம் என்ன? மக்கள் புகழ வேண்டும் என்பதா, என்னிடத்தில் பாக்கியம் பெற வேண்டும் என்பதா என்று மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்பார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொரு தொழுகையாகட்டும், ஜகாத்தாகட்டும், சதகாவாகட்டும், இன்ன பிற அமல்களாகட்டும் எல்லாம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களுக்காக ஆகிவிடக்கூடாது. மன் சம்மா சம்மா அல்லாஹு பிஹி, யார் பிறர் புகழ்வதை கேட்க வேண்டும் என்பதற்காக வாழ்கிறானோ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நீ என்ன நினைச்சோ அதை தந்துடுவாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பிறர் புகழணும் தானே நீ ஆசைப்பட்டா? பிறர் புகழ வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா? மக்கள் புகழ்வார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படியானால் என்ன நடக்கும்? இந்த உலகத்தில் மக்கள் புகழ்ந்துடுவாங்க, மறுமையில் ஒன்றுமில்லாமல் போயிருங்கிறாங்க. இந்த உலகத்தில் மக்கள் புகழ்ந்து விடுவார்கள். நீ மக்கள் புகழ வேண்டும் என்று நினைத்தாய், மக்கள் புகழ்ந்து விட்டார்கள், மறுமையில் அதனுடைய எந்த நிலையும் இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. உலகத்தில் நீ செய்யக்கூடிய அமல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாய், அல்லாஹ் மக்களை பார்க்க வைப்பான். மக்கள் பார்ப்பார்கள், எவ்வளவு பெரிய வணக்கசாலி, எவ்வளவு பெரிய கொடைவல்லல், மக்கள் பேசிக்கொள்வார்கள், மறுமையில் அதுக்கு நன்மை இல்லாமல் ஆகிரும். இன்னும் சில பெருமக்கள் இதற்கு விளக்கம் சொல்வார்கள். சில காலங்கள் புகழ வைத்த பின்னால் வேறொரு ஹதீஸிலே வருகிறது, அந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்வார்கள், அவனை கொஞ்ச காலம் மக்கள் புகழ்வாங்க, அதுக்கு பிறகு அவனை இகழ்வார்கள். அப்படி நிலைமை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். சில காலங்கள் புகழ்வார்கள், அதற்கு பின்னால் இகழ ஆரம்பித்து விடுவார்கள், அவர்களை கேவலப்படுத்துவான் என்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே இன்றைய பாடம் நமக்கு போதிக்கக்கூடிய மற்றொரு செய்தி, நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். எந்த செயலை நாம் செய்தாலும் அந்த செயல் என்பது ரப்பிற்காகவே இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்காக ஆகிவிடக்கூடாது. சில மக்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுக்காக அமல் செய்வாங்க, அந்த மக்கள் அவங்க புகழ்வாங்க. அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. இது பிறரை பார்ப்பதற்கானது அல்ல, தன்னை பார்ப்பதற்கானது. அவரை மக்கள் புகழ்றாங்களே, இவரை மக்கள், அது அல்ல. நம்மை மக்கள் புகழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா, அல்லது அல்லாஹ் புகழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா என்பதுதான் சுய பரிசோதனை தான். ஏனென்றால் சில பேர் அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவான், மக்கள் எல்லாம் அவர்களை புகழ்வார்கள், ஆனால் அவர்களுடைய இதயத்திலே புகழை பெற வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது. இப்படிப்பட்டவர்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது மோமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோபனம் என்றார்கள். அப்படி சிலருக்கு கிடைக்கும். எனவே நாம் நம்மை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை குறித்து யோசிப்பதற்கானதல்ல, நம்மை குறித்து யோசிக்க வேண்டும். நம்மை மக்கள் புகழ வேண்டும் என்று நினைக்கிறோமா, அல்லாஹ் புகழ வேண்டும் என்று நினைக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு அமலிலும் நாம் அதைத்தான் சிந்தித்து மக்களுக்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காக நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஹதீஸும் சொல்லப்பட வேண்டிய ஹதீஸ், விட்டு செல்வதற்கு மனசு இல்லை. இந்த ஹதீஸோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த ஆலிம் அவர்களுடைய அந்த சிறப்பான உரை இருக்கிறது, எனவே நான் நிறைவுக்கு வர வேண்டும். இந்த ஹதீஸோடு நிறைவுபடுத்துகிறேன். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. இந்த பாடத்தில் வருகிறது, யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ்வும் ஆசைப்படுவான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறதுனா என்னது? மௌத்து தானே. அல்லாஹ்வை சந்திக்கிறது மௌத்து தானே. அப்படியானால் மௌத்தை யார் ஆசைப்படுவா? எல்லாரும் தானே வெறுப்போம். எல்லாரும் மௌத்தை வெறுக்க தானே செய்வார்கள். அப்போ எல்லாத்தையும் அல்லாஹ் சந்திக்கிறத வெறுத்துருவானா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஒரு மனிதனுடைய அஜல் நெருங்குகிறது, மௌத்தின் நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே மலக்குகள் வருவார்கள். அவன் நல்லடியானாக இருப்பானேயானால் மலக்குகள் வந்து அவனிடத்திலே அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டு நற்செய்தி சொல்வார்கள். அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் அவனுக்காக வைத்திருக்கும் சங்கையை கொண்டு நற்செய்தி சொல்வார்கள். அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை கொண்டு நற்செய்தி சொல்வார்கள். பாப்பான், இவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்க இருக்கிறது, வேகமாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடுவான். மௌத்து நேரத்தில் மலக்கு வந்து என்ன செய்வாங்க?
அவனுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் பாக்கியம் வைத்திருக்கிறான் என்பதை காட்டவும் இந்த மனுஷனுக்கு ஆசை வந்துடும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று. இப்பொழுது இவன் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்டு விட்டான் அல்லவா, அல்லாஹும் அவனை சந்திக்க ஆசைப்பட்டு விடுவான். சில மக்கள் பாவிகள் இருப்பார்களேயானால், அதிகமான பாவங்களை செய்திருப்பார்களேயானால், அவங்களுடைய மரண நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காஃபிருடைய மரண நேரத்தில் மலக்குகள் வருவார்கள், மறுமையில் அவனுக்கு இருக்கக்கூடிய அதாபை காட்டுவார்கள், அல்லாஹ் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய வேதனையை காட்டுவார்கள். இதை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பான், இப்பொழுது அல்லாஹ் அவனை சந்திப்பதையும் வெறுப்பான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வை சந்திப்பதற்கான வாழ்க்கையாக ஆக்கிவிட வேண்டும். அதற்கு நாம் இந்த உலகத்திலே அமல் செய்ய வேண்டும். அதிகமான நல்ல அமல்களை அல்லாஹ்விற்காகவே செய்ய வேண்டும். பிறருக்கு தொல்லைகள் கொடுக்காமல், கஷ்டம் கொடுக்காமல், தொல்லைகள் கொடுக்காமல், பிறருடைய பொருட்களை அபகரித்து விடாமல், பிறருடைய மானங்களை பங்கப்படுத்தி விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய பாடம் சொல்லும், ஒரு ஜனாசா கடந்து போது, ரசூலுல்லாஹ்வை கடந்து போது முஸ்தரீஹா முஸ்தராஹும் மின்ஹான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்றைய பாடத்திலே நிறைவு பகுதியிலே வரக்கூடிய ஹதீஸ் அது. முஸ்தரீஹா முஸ்தராஹும் மின்ஹான் கேட்டாங்க. முஸ்தரீஹ்னா என்னதுண்டா, இவங்க ஓய்வு பெற்று விட்டார்களா, ஒரு ஜனாசா போது இவர் ஓய்வு பெற்று விட்டாரா, இவரிடத்திலிருந்து மற்றவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இவர் ஓய்வு பெற்று விட்டார் என்றால் உலகத்தில் வாழ்வது, உலகத்தினுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் இதிலெல்லாம் ஓய்வு பெற்று அவர் சொர்க்கத்தில் ராகத்தாக இருக்க போகிறாரா, அல்லது இவர் பலருக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார், இவருடைய மௌத்து மற்றவங்களுக்கு ராகத்தாவிட்டான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது யாருக்கும் தொல்லை கொடுக்காத வாழ்க்கையாக ஆகி, நம்முடைய மரணம் என்பது நமக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்வான அந்தஸ்தை தர வேண்டும், மக்களுக்கும் இவர் போய்விட்டாரே என்று கவலைப்படக்கூடிய மரணமாக இருக்கணும். அதை விட்டு மக்கள் எல்லாம் இவர் எப்போ போவாருன்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் இன்றைய பாடம் சொல்லித்தரக்கூடிய செய்தி. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து, அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடே வாழ்ந்து, அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளை சிந்தித்து சிந்தித்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய ஒவ்வொரு உபகாரங்களையும் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நமக்கு உடலிலே ஆரோக்கியத்தை தருவானாக, நோய்களிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. பலவிதமான நோய்களிலே சிக்குண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சரீர சுகத்தை கொடுப்பானாக. ஆஸ்பத்திரியும் வீடுமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சரீர சுகத்தை கொடுப்பானாக. கொடூரமான நோய்கள் நம்மை தாக்கிவிடாமல் அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்தருள்வானாக. உயிரை பறித்துவிடக்கூடிய, உடலை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கேன்சர் போன்ற நோய்களிலிருந்து, டயாலிசிஸ் போன்ற நோய்களிலிருந்து, கொரோனா போன்ற நோய்கள் மீண்டும் வந்துவிடாமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தருவானாக, செழிப்பை தருவானாக, ஆரோக்கியத்தை தருவானாக, நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக. திருமணத்திற்காக ஜோடிகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் நல்ல பொருத்தத்தை கொடுப்பானாக. குழந்தை இன்றி இருப்பவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பானாக. ஈரோலக சௌபாக்கியங்களையும் நிரப்பமாக கொடுப்பானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்வானாக. நம்முடைய பெற்றோர்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் தன்னுடைய வழிபாட்டிலே நீளமாக்கி வைப்பானாக. நம்முடைய பெற்றோர்களிலே யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ அவர்கள் கபர்களை அல்லாஹ் ஒளிமயமாக்கி வைப்பானாக. நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களுக்கு நிம்மதியான சரீர சுகத்தோடு உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. தன்னுடைய வழிபாட்டிலே நம்முடைய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்கி வைப்பானாக. நாளை மறுமையிலே சுவன பூஞ்சோலையிலே நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தன்னுடைய லிகா என்று சொல்லக்கூடிய உயர்வான சந்திப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி வைப்பானாக என்று வேண்டியவனாக உங்கள் அனைவருடைய துஆவையும் நான் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.